கர்த்தருடைய பரிசுத்த நல்ல நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் எல்லோரும் கர்த்தரை சந்தோஷத்தோடு துதித்து ஆராதித்துக் கொண்டிருந்தோம். இனிமேலுமாய் கூட கர்த்தருடைய வார்த்தை கேட்டு நீங்களும் நாமும் பலனடை போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேலைக்காய் செபிப்போம். கர்த்தாவே, என்னோடு கூட நீங்க பேசுங்க என்று நாம் எல்லோருமாய் கூட கண்களை மூடி கரங்களை உயர்த்தி நாம் இந்த கடைசி மாதத்திலே கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் நடத்திய எல்லா நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லி இருக்கிறோம். இந்த வேலையிலுமாய் கூட கர்த்தாவே, எங்களோடு கூட நீங்க பேசுங்க என்று நாம் செபிப்போம். எங்களை நேசிக்கும் மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில இடைப்படும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தாவே, உடைய வார்த்தையிலே ஜீவன் உண்டு, பலன் உண்டு. ஆண்டவரே, அந்த ஜீவனை எங்களுக்கு கொடுத்து வருகிறீர். அதற்காக நன்றி. இந்த நாளில் கூட கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மத்தியில் இடைப்படும்படியாய் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எல்லோருக்கும் வருஷமாய் கூட இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் ஒவ்வொரு வருடம் புதியதாய்தான் இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் வித்தியாச விதத்திலே பேசுகிறவராக இருக்கிறார். இந்த வேலையிலுமாய் கூட நாம் எல்லோருமாய் எடுத்துக்கொள்வோம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்திலே 9வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 9வது அதிகாரம். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயம், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கர்த்தா படவர மனைಯಲ್ಲಿ ಜನಿಸಿದ, ನಮ್ಮ ಯೇಸು ನಮ್ಮ ಕರ್ತ ಬಡವರ ಮನೆಯಲ್ಲಿ ಜನಿಸಿದ, ಜನಿಸಿ ಬಂದ್ಯಾನೋ ನಮ್ಮ ಲೋಕದ ರಕ್ಷಕನು, ಜನಿಸಿ ಬಂದ್ಯಾನೋ ನಮ್ಮ ಲೋಕದ ರಕ್ಷಕನು. ನಮ್ಮ ಯೇಸು ನಮ್ಮ ಕರ್ತ ಬಡವರ ಮನೆಯಲ್ಲಿ ಜನಿಸಿದ, ನಮ್ಮ ಯೇಸು ನಮ್ಮ ಕರ್ತ ಬಡವರ ಮನೆಯಲ್ಲಿ ಜನಿಸಿದ, ಜನಿಸಿ ಬಂದ್ಯಾನೋ ನಮ್ಮ ಲೋಕದ ರಕ್ಷಕನು. ಎಲ್ಲರೂ ಕರೆಕ್ಟ್ ತಡಿ ಮಾಡುವ. ಶ್ರೀ ಬಂದ್ಯಾನೋ ನಮ್ಮ ಲೋಕದ ರಕ್ಷಕನು. ಅಮ್ಮ ಬಲಿಯಾರು ಮರಿಯಮ್ಮ ಮಡಿಯಲ್ಲಿ ಜನಿಸಿದರು, ಮರಿಯಮ್ಮ ಮಡಿಯಲ್ಲಿ ಜನಿಸಿದರು, ಜನಿಸಿ ಬಂದ್ಯಾನೋ ನಮ್ಮ ಲೋಕದ ರಕ್ಷಕನು, ಜನಿಸಿ ಬಂದ್ಯಾನೋ ನಮ್ಮ ಲೋಕದ ರಕ್ಷಕನು. ನಮ್ಮ ಯೇಸು ನಮ್ಮ ಕರ್ತ ಬಡವರ ಮನೆಯಲ್ಲಿ ಜನಿಸಿದ, ನಮ್ಮ ಯೇಸು ನಮ್ಮ ಕರ್ತ ಬಡವರ ಮನೆಯಲ್ಲಿ ಜನಿಸಿದ, ಜನಿಸಿ ಬಂದ್ಯಾನೋ ನಮ್ಮ ಲೋಕದ ರಕ್ಷಕನು, ಜನಿಸಿ ಬಂದ್ಯಾನೋ ನಮ್ಮ ಲೋಕದ ರಕ್ಷಕನು. ಊರಿನಲ್ಲಿ ಒಂದು ಮದುವೆಯ ಮನೆಯಲ್ಲಿ, ಊರಿನಲ್ಲಿ ಒಂದು ಮದುವೆಯ ಮನೆಯಲ್ಲಿ ಅದ್ಭುತ ಮಾಡ್ಯಾನೋ ನಮ್ಮ ಲೋಕದ ರಕ್ಷಕನು, ಅದ್ಭುತ ಮಾಡ್ಯಾನೋ ನಮ್ಮ ಲೋಕದ ರಕ್ಷಕನು. ನಮ್ಮ ಯೇಸು ನಮ್ಮ ಕರ್ತ ಬಡವರ ಮನೆಯಲ್ಲಿ ಜನಿಸಿದ, ನಮ್ಮ ಯೇಸು ನಮ್ಮ ಕರ್ತ ಬಡವರ ಮನೆಯಲ್ಲಿ ಜನಿಸಿದ,
நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர் என்று வேதவசனம் சொல்கிறது. அவருடைய நாமம் அதிசயமானவர், அதிசயங்களை செய்தவர், அதிசயங்களை செய்ய போகிறவர் நம் கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. அதிசயமானவர் என்று சொன்னால் இதுவரைக்குமாய் நம்மை நடத்தி வந்தது அதிசயம், இதுவரைக்குமாய் நம் பிள்ளைகளோடு இருந்தது அதிசயம், இதுவரைக்குமாய் நம்மை பாதுகாத்தது அதிசயம், இதுவரைக்குமாய் இந்த சபையிலே நம்மை ஒவ்வொருவருமாய் கொண்டு வந்து சேர்த்தாரே அது அதிசயமாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதிசயம் என்ன நினைக்கிறோமா? ஏதோ திடீர்னு கேட்டதை கர்த்தர் கொடுத்துட்டா அதிசயம் நினைக்கிறோம். அது இல்ல, நம்ம ஜீவனோடு வைத்திருக்கிறாரே, நமக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறாரே, பாடுகள் மத்தியிலுமாய் நம் வாழ்க்கையிலே கடந்து வந்து கொண்டிருக்கிறாரே, அதுதான் அதிசயம். அல்லேலூயா. வேதவசனம் சொல்கிறது, கானாவூர் திருமணத்திலே முதல் அதிசயத்தை கர்த்தர் செய்தார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. கானாவூர் திருமணத்திலே முதலாவது அற்புதத்தை செய்த தேவன் இந்த நாளிலே சபையின் மத்தியிலே உலாவுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் அதிசய தேவன் என்று வேதவசனம் சொல்கிறது. கானாவூரிலே திராட்சை ரசம் குறைப்பட்டது. கானாவூரிலே அந்த திருமண வீட்டிலே திராட்சை ரசம் குறைப்பட்ட போது ஒருவேளை அந்த குடும்பத்தார் எல்லாம் பயந்து இருக்கலாம். ஏன்னா திராட்சை ரசம் குறைப்பட்டு போனது என்ன செய்யுது, ஜனங்க மத்தியிலே நாங்கள் வெட்கப்பட வேண்டியதாக இருக்கும் என்று நினைத்திருக்கலாம். அதனால் தான் பாருங்க, திருமண வீட்டார் என்ன செஞ்சாங்களாம், ஆண்டவருக்கும் அவங்க அழைப்பு கொடுத்திருந்தார்கள். அல்லேலூயா. என்ன செஞ்சாங்களாம், ஆண்டவருக்கும் அழைப்பு கொடுத்தாங்க. ஆண்டவரே, எங்க வீட்டு திருமணத்துக்கு நீங்க வர வேண்டும். மரியாளும் ஆண்டவரும் அந்த இடத்துக்கு கடந்து சென்றார்கள் என்று வேதவசனத்திலே நீங்களும் நானும் வாசித்திருக்கிறோம். அந்த இடத்துல பாருங்க, திராட்சை ரசம் குறைபடும் போது மரியாளோடு வந்து சொல்றாங்க, ஆண்டவரே இப்படி ஆட்சி என்ன செய்யுது சொல்றாரு, என் வேலை இன்னும் வரவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வேலை வரும்போது கர்த்தர் என்ன செய்யறாரா, தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் என்று வேதவசனம் சொல்கிறது. தண்ணீர், வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றியது அந்த திருமணத்திலே அற்புதத்தை செய்தார் என்று வேதவசனம் சொல்கிறது. இன்னைக்குமாய் கூட இந்த 2021 ஆண்டு வந்துவிட்டது. எவ்வளவு வருஷமா பாடுகளை அனுபவிச்சு இருக்கிறோம், எவ்வளவு வருஷமா வேதனைகளை அனுபவிச்சு இருக்கிறோம், எவ்வளவு வருஷமா போராட்டங்களை அனுபவிச்சு இருக்கிறோம் சொல்லி வேதனையோடு வந்திருக்கும் சகோதரியே, கானாவூர் திருமணத்திலே தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றி அநேக சந்தோஷப்படும்படியாய் ஆசீர்வதித்த அதே கர்த்தர் நாமத்திலே கடந்து வந்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அவர் அதிசயத்தை செய்கிறவர். நாம் கேட்கும் போதெல்லாம் கர்த்தர் என்ன செய்தாரா, நம் ஜெபத்தை கேட்டார், நம் விண்ணப்பங்களை கேட்டார், நம் வேண்டுதலைகளை கேட்டார். அவர் என்ன செய்தார், அற்புதம் செய்தார். உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் நம் வாழ்க்கையிலும் இன்னைக்கு கூட அற்புதத்தை செய்திருக்கிறார். அல்லேலூயா. அதே தேவன் இன்னைக்குமாய் கூட சொல்கிறார், எல்லாவற்றையும் இழந்து போய் ஒருவேளை நாம் கடந்து வந்திருக்கலாம். ஆண்டவரே, எங்களுக்கு ஒண்ணுமே இல்லையே
கடந்து வந்திருக்கலாம். ஆண்டவரே, எங்க வீட்டுல எல்லா பாத்திரமும் காலியா இருக்கிறது என்று சொல்லி இருக்கலாம். ஆண்டவரே, எல்லாமே எங்களுக்கு போய்விட்டது என்று நாங்கள் வெறும் வீட்டில தங்கி இருக்கிறோம் என்று சொல்லி வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினே நம் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், உன் வீட்டில் குறைகளை எல்லாம் நிறைவேற்றி அதிசயத்தை செய்ய போகிறேன். அல்லேலூயா. நம் குறைகள் எல்லாம் நிறைவாக்க ஒருத்தராக முடியாதுங்க. யாருமே நிறைவாக்க முடியாது. நம் தேவைகள் எல்லாம் சந்திக்க வருவதால முடியாது. ஆனா கர்த்தர் சொல்கிறார், இன்று அதிசயத்தை செய்கிறேன். அதனால் தான் அவருடைய நாமம் அதிசயமானவர் என்று வேதவசனம் சொல்கிறது. எத்தனையோ அதிசயத்தை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். முடவர்களை நடக்க வைத்தார், குருடர்களை பார்க்க வைத்தார், ஊமைகள் பேசினார்கள், குஷ்டரோகிகள் குணமடைந்தார்கள். 38 வருடமாய் படுத்திருந்த அந்த மகனை கர்த்தர் எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடு என்று அதிசயத்தை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கானா ஒரு திருமணத்தை ஆசீர்வதித்தார். நான் இந்த இஸ்ரவேல் தேசத்திற்கு போயிருந்த போது இந்த கானா ஒரு திருமணம் நடந்த இடம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த இடம் ஒருவேளை அலங்காரமாய் இருக்கும், நல்ல வசதியாய் எல்லாரும் செஞ்சிருப்பாங்க நினைச்சு போகும்போது அதே மாட்டு தொழுவத்தை பார்த்தோம். அல்லேலூயா. அதே மாட்டு தொழுவம், அதே மாட்டு தொழுவம் உள்ள இருக்கு, மேல பில்டிங் கட்டி இருக்கிறாங்க. அதே ஏழையாய் இந்த உலகத்திலே பிறந்தார். ಏನ ವೇದವಸನ நிறைய பேர் சொல்றாங்க, ನಿಮ್ ದೇವ್ರು ಯಾಕೆ ಒಡವೆ ಹಾಕಿಲ್ಲ, ನಿಮ್ ದೇವ್ರು ಏನು ರಥದ ಮೇಲೆ ಹೋಗಿಲ್ಲ, ಆದ್ರೂ ನಿಮ್ ದೇವ್ರು ಬಡವ್ರು ಅಂತ சொன்னாங்க. நான் சொன்னேன், அவர் படூர் இல்ல, சவுகாரு. அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர்? அவரு இரக்கமுள்ளவராயிருக்கிறார், மாத்திரமல்ல ஐஸ்வர்யவானாயிருக்கிறார். அல்லேலூயா. வேதவசனம் அதைத்தான் சொல்கிறது. அதிசயமான காரியத்தை செய்வார். நம்ம வாழ்க்கையில இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் உண்டு பண்ணுகிற தெய்வம். எது இல்லை என்று வேதனையோடு உட்கார்ந்து இருக்கிறோமோ, எது எனக்கு தேவை என்று வேதனையோடு உட்கார்ந்து இருக்கிறோமோ, நம்மை தேடி வந்து அதிசயத்தை செய்கிறவர் அவர். யாருமே நம்மளை தேடி வர மாட்டாங்க. கர்த்தர் நம்மை தேடி வந்து அதிசயத்தை செய்கிறவர். அதனால்தான் அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை தருகிறவர் ஆயிருக்கிறார். கர்த்தர் என்ன செய்யறார்? ஆண்டவனுக்கு ஆலோசனை தருகிறவராயிருக்கிறார். எவ்வளவு ஒரு ஆலோசனை இல்லாத நாம் இழுத்து விட்டு இருக்கிறோம். எவ்வளவு ஒரு கர்த்தருடைய ஆலோசனை கேட்காத எல்லா காரியத்தை செய்து இந்த நாளிலே நஷ்டத்தோடு அமர்ந்திருக்கிறோம். வேதவசனம் சொல்கிறது, அந்த ஆலோசனை கர்த்தரிடத்திலே நீங்களும் நானும் கேட்கும் போது, அந்த ஆலோசனை கேட்டு நாம் நடக்கும் போது ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம். அதனால தான் சொல்றாரு, நீங்க என்ன செய்யுங்க, நீங்க ஏதாவது ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரிடத்திலே உட்கார்ந்து ஆலோசனை கேட்க வேண்டும். கர்த்தாவே, இந்த காரியம் செய்ய உமக்கு விருப்பமா, உமக்கு சித்தமா கர்த்தாவே, அதை நான் செய்ய எனக்கு உதவி செய்ய என்று கேட்கும் போது கர்த்தர் என்ன செய்வாரா? நமக்கு தேவையான ஆலோசனை தருவார். அல்லேலூயா. தேவையான ஆலோசனை தருவார். ஒரு சகோதரன் சொன்னாரு, நாங்க வந்துட்டு பணம் எல்லாம் எங்களுக்கு கிடைக்கும் போது நாங்க பணத்தெல்லாம் வச்சு நாங்க என்ன செய்யணும்ட்டு நாங்க யோசிச்சுன்னு இருந்தோம். 10 லட்சம் ரூபாய் ஒருத்தர் கொடுத்தோம், அந்த பணம் வாபஸே வரல. அல்லேலூயா. அவங்க யாருக்கா? ஆண்டவருடைய பிள்ளைங்க. அவங்க சொன்னா 10 லட்சம் ரூபாய் கொடுத்தோம், அது திரும்பி வரல. ஏன்னா ஆலோசனை, கர்த்தருடைய ஆலோசனை கேட்காத, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடாதபடிக்கு செய்த காரியங்கள்லாம் நஷ்டப்பட்டு போய்விடும். அல்லேலூயா. வேதவசனம் சொல்கிறது, அவர் ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் எப்பேற்பட்ட தேவனாயிருக்கிறார்? வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். லூகாஸ் எழுதிய சுவிசேஷம் 4வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். லூகாஸ் எழுதிய சுவிசேஷம் 4:18 வாசித்து பாருங்க. வாசித்து
ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவி யார் மேல இருக்கிறாரா? நம் ஒவ்வொருவர் மீது இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு இப்ப பாக்குறோம், நம்ம எல்லாரும் கிறிஸ்துமஸ்க்கு ரெடியா இருக்கிறோம். ரொம்ப கவலை என்னன்னு சொன்னா, என்ன செய்யுது இந்த வருஷம், என்ன செய்யுது இந்த வருஷம், என்ன துணி எடுக்குது இந்த வருஷம், எப்படியா இந்த பண்டிகையை கொண்டாடுவதுன்னு சொல்லி நிறைய பேர் கவலையோடு இருக்கிறோம். ஆனா வேதவசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஆவியின் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே தரித்திரர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். அல்லேலூயா. தரித்திரர்கள் என்று சொன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கிறவங்க தரித்திரங்கள் கிடையாது. ஆண்டவரை அறியாத போல இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு மீண்டுமாய் சுவிசேஷத்தை நீங்களும் நானும் சொல்ல வேண்டும். தரித்திரர்களுக்கு என்ன செய்யணுமா? சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியே தான் கர்த்தர் அபிஷேகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். தரித்திரர்களுக்கு ஆண்டவர் நல்வழி காட்டும்படியால் தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சுவிசேஷம் பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணி இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்குவோம். அல்லேலூயா. கர்த்தர் சிலரை என்னத்துக்கு தெரிஞ்சுக்கிறாரு சொன்னா, நம்ம என்னத்துக்காக தெரிஞ்சுக்கிறாரு சொன்னா, இப்ப ஏற்பட்ட காரியங்களை செய்யும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், அபிஷேகித்திருக்கிறார். தரித்திரர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், ஏழைகளை நேசிக்க வேண்டும், ஆதாரம் இல்லாதவர்களுக்கு நம் கையால் முடிந்து உதவியை செய்யும்படியால் தான் இந்த கடைசி நாட்களிலே, இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையிலே கர்த்தருடைய அபிஷேகம் நம்ம மேல கர்த்தர் ஊற்றி இருக்கிறார். தரித்திரர்களை நேசிக்கும்படியாய் நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. தரித்திரர்களுக்கு உதவி செய்யும்படியாய், கஷ்டமா இருக்கும் மக்களுக்கு உதவி செய்யும்படியாய், வியாதியில் உள்ள மக்களுக்கு உதவி செய்யும்படியாய், கைவிடப்பட்டவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் இந்த கிறிஸ்துமஸ் நாளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சிஸ்டர் சொல்றாங்க, சிஸ்டர் நல்லா ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்கு போன வருஷத்தை விட கர்த்தர் இந்த வருஷம் அதிகமா ஆசீர்வதிக்கிறாரு. நான் கேட்டேன், சரிமா ஜெபிக்கலாம். அவங்க சொல்றாங்க, இந்த வருஷம் 18,000 ரூபாய்க்கு ஒரு சாரி எடுத்துக்கிறேன். 18,000 ரூபாய்க்கு ஒரு சாரி எடுத்துக்கிறாங்களா? பக்கத்துல குடிசையில இருக்கிறவங்க பிள்ளைங்க குளிர்ல துணி கூட இல்லாத ஓடி ஆடி இருக்குது. நான் பார்த்தேன். இந்த 18,000 ரூபாயில 2,000 ரூபாய்க்கு புடவை எடுத்துக்கிறேன், மீதி இந்த ஏழைகளுக்கு கொடுத்திருந்தா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. ஆண்டவர் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையில அதை பார்த்து தான் சந்தோஷப்படுவார். ஏழைகளுக்கு இறங்க வேண்டும். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையில பாருங்க, நம்ம மட்டும் சந்தோஷமா இருக்க போதாது. நாம் என்ன செய்யணுமா? மற்றவர்களுக்கு உதவுகிறவர்களாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு உதவி செய்யும் போது அவங்க கர்த்தரை நமக்குள்ளாய் காண்பார்கள். எப்படி தெரியுங்களா? நம் பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும். தேவனை அறிந்தும் அறியாமல் இருக்கிறவர்களை மீண்டுமாய் கூட அவர்களை கர்த்தரிடத்தில் கொண்டு வர வேண்டும். அதனால்தான் வேதவசனம் சொல்கிறது, மங்கி எறிகிற திரியை நான் அணைக்கவே மாட்டேன். அல்லேலூயா. அவர் என்ன செய்வாராம்? பரிசுத்த ஆவி என்கிற எண்ணெயை ஊற்றி நான் அவர்களை இன்னுமாய் கூட உயிர்ப்பிப்பேன் என்று. அதே போலதான் வேதவசனம் சொல்கிறது பாருங்க, குணமாக்கவும், சிறை வியாதிஸ்தர்களை குணமாக்கவும். நிறைய பேர் ஊழியம் செய்றீங்க, நிறைய போய் மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறீங்க, நல்லதுதான். இன்னும் அதிகமாக ஜெபிக்க நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தாவே, பாத்திரம் காலியா இருக்கிறது. நான் தினம் காலையில எழுந்து அப்படித்தான் ஜெபிப்பேன். ஆண்டவரே, காலையில எழுந்து ஜெபிக்க சொல்வேன். கர்த்தாவே, என் பாத்திரத்தை காலியாய் உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். என் ஞானத்தினால் ஒன்றும் செய்ய முடியாது, என் ஞானத்தினால் பாட முடியாது, என் ஞானத்தினால் மற்றவர்களிடத்திலே அன்பாக பேச முடியாது, என் ஞானத்தினால் நான் மற்றவர்களுக்கு எதுவும் உதவி செய்ய முடியாது. இந்த பாத்திரத்தை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க தான் என்னை வளைத்திட வேண்டும் ஆண்டவரே. இன்னைக்கு எப்படியா நடக்க வேண்டும், எப்படியா உதவி செய்ய வேண்டும், எப்படியா பிறரை நேசிக்க வேண்டும் என்று என்னை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லும்போது கர்த்தர் அப்படியே செய்ய வல்லவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வருடத்திலே நம்ம அதிகமாக உதவி செய்யணும். நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாடிட்டு இருக்கோம், பக்கத்துல இருக்கிற பசியா படுத்துக்குவாங்க. நம்ம நல்லா நம்ம சர்ச்சுக்கு போவோம், பக்கத்து வீட்டுக்காருக்கு துணி கூட இருக்காது, குளிர்ல உட்காந்துக்குவாங்க. அல்லேலூயா. அப்பேற்பட்டவர்களுக்கு நீங்களும்
நாம உதவி செய்வோம் என்று சொன்னால் அதுதான் கிறிஸ்துமஸ் பண்டிகை. ஆண்டவர் குழந்தையாக பிறக்க போவது கிடையாது. எல்லாம் நிறைய பேர் குழந்தை பிறக்கிறாரு மான்கொட்டாய் அதெல்லாம் யோசிச்சுக்கிறாங்க. அவர் குழந்தையாக பிறக்க போகிற தேவன் இல்ல, தேவாதி தேவனாக ராஜாதி ராஜாக இதோ சீக்கிரமாய் வருவேன் என்று சொல்லவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் ஆயத்தமாய் காத்திருக்க வேண்டும் என்று சொன்னார். நம் கர்த்தரை போல நாமுமாய் கூட ஏதாகிலும் ஆண்டவர் எப்படி ஜனங்களை நேசித்தாரோ அப்படி நீங்களும் நானும் நேசிக்க வேண்டும். ஒரு காரியத்தை சொல்கிறேன். ஒரு மருத்துவர் கார்ல போயிட்டே இருந்தார்களா, ஒரு டாக்டர் போகும்போது பாருங்க, ஒரு நாய் வந்துட்டு குட்டி 4 குட்டி போல இருக்குதுங்க. அந்த 4 குட்டிகளை என்ன பண்ணான், அந்த நாய் முன்னால போதான். அந்த நாய்க்கு கால் ஒடிச்சிட்டுதான், அது நொண்டி போதான். இந்த குட்டி நாய்க்கு என்ன பண்ணான், அதுங்களும் நொண்டி போதான். அந்த நாய்க்குட்டிங்க எல்லாம் நினைச்சா, எங்க அம்மா நடக்கிற மாதிரி தான் நான் நடக்கணும், எங்க அம்மா எப்படி நடக்கிறாங்களோ இப்படித்தான் நடக்கணும். அந்த நாய் என்ன பண்றா, நாய்க்குட்டிங்க அப்படியே நொண்டின்னு போய் கிராஸ் பண்ணுங்களாம். அந்த டாக்டர் பார்த்தாரா, அம்மாவுக்கு தான் ஆக்சிடென்ட் ஆகி கால் இதாயிடுச்சு, ஆனா பிள்ளைங்க ஏன் நொண்டின்னு போகுதுன்னு அந்த டாக்டர் பார்த்து ஒரு நாள் கம்ப்யூட்டர் கூட்டிட்டு வந்தாராம். இந்த நாய்க்குட்டிங்களெல்லாம் கார்ல தூக்கி வைப்பாங்கறாம். நாய்க்குட்டிங்களெல்லாம் வச்சாங்க. அங்க போய் பரிசோதனை செய்யும்போது நாய்க்கு காலெல்லாம் நல்லாங்கதான். அந்த குட்டிங்க என்ன நினைக்க தெரியுமா, எங்க அம்மா மாதிரி தான் நான் நடக்கணும், எங்க அம்மா எப்படி நொண்டி நடக்கிறாங்களோ அதே போல நானும் நடக்கணும்னு சொல்லி அந்த குட்டிங்க நடந்து நினைச்சா. அல்லேலூயா. அதே போலதான் கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியா இருக்கிறார். அவர் பாடுகளை அனுபவித்தார், வேதனை அனுபவித்தார். அவரை துப்பினார்கள், அவரை கொட்டினார்கள், அவரை அவமானப்படுத்தினார்கள், அடித்தார்கள். சிலுவையிலே கடைசி வரைக்குமாய் பாடுகளை சுமந்து கடந்து சென்ற நம் தெய்வம் இன்னைக்குமாய் கூட மாறாதவராக இருக்கிறார். தகப்பன் எப்படியோ பிள்ளைகள் அப்படி இருக்க வேண்டும் என்று நாம் சொல்றோம். அவங்க அப்பா மாதிரியே இருக்கணும் நிறைய பேர் சொல்றாங்க. நிறைய பேர் ஐயோ அந்த ஆள் மாதிரியே என் பிள்ளை நல்ல மாதிரி இருக்கணும்னு நமக்காக கல்வாரி சிலுவையை சுமந்து நம் பாடுகளை நம் துக்கங்களை ஏற்றுக்கொண்டு அந்த தெய்வம் எப்படியோ அதே போல நாமுமாய் கூட நமக்கு இருக்கும் அந்த வழியிலே நாம் கடந்து போக வேண்டும். பாடுகளை சகித்து வேதனைகளை சகித்து ஆண்டவருக்காக எதையாகிலும் ஒவ்வொரு நாளும் செய்து கடந்து செல்லும் போது கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் குருடர்களுக்கு பார்வையும் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. பாவத்திலே சிறைப்பட்டு இருக்கிற மக்கள் அதிகமா இருக்கிறாங்க. பாவம் அந்த சிறைக்குள்ளாய் கொண்டு போய் விட்டது. நிறைய 13 வயசு பசங்க இன்னைக்கு பாருங்க குடிக்கும் காஞ்சாவுக்கு அடிமையா இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட சிறையில் இருக்கும், பாவத்தின் சிறையில் இருக்கும் பிள்ளைகளை கர்த்தர் வெளியே கொண்டு வந்து அவர் வல்லவராக இருக்கிறபடியால் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். வேதவசனம் சொல்கிறது, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை தரும்படியால் கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். சிறைப்பட்டு போனவர்கள் எத்தனையோ குடும்பங்கள் உடைந்து போயிருக்கிறது. எத்தனையோ குடும்பங்கள் சிறை இருப்புல இருக்கிறாங்க. வெளியே வர முடியாத வரைக்கும் இருக்கும் பிள்ளைகளுக்காக கர்த்தர் அன்று இந்த உலகத்திலே மனிதனாய் பிறந்தார். ஏழையின் குடியிலே பிறந்தார். அவர் ஏழையாய் பிறந்தார். அவருக்கு உண்மையாகவே வேத வசனம் சொல்லுகிறது பாருங்க, அவர் கடைசி வரைக்கும் அவர் பிறப்பதற்கு இடம் இல்லாத கூட அலைந்து தெரிந்தார்கள். அல்லேலூயா. அந்த தேவன் என்றுமாய் கூட நம்ம மத்தியில் இருக்கிறார். அவர் பட்ட பாடுகள் கொஞ்சம் நமக்கு அவ்வளவு பாடு இல்லை, ஆனால் அந்த கொஞ்சத்திலுமாய் கூட நாம் கடந்து போவோம் என்று சொன்னார். இந்த உலகத்திலிருந்து இக்கரையிலிருந்து நாம் அக்கறைக்கு போக வேண்டும். இந்த நாளிலே வரப்போக நாளிலே புதிய வருடத்தை காண போகிறோம். வேதவசனம் சொல்றது, அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் நித்திய பிதாவாயிருக்கிறார். நம்ம ஜெபிக்கிறோம், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. பிதா அவர் ஒருத்தர் தாங்க பிதா. நம்ம அப்பா இறந்துடுவாரு, அவங்க அப்பா இறந்துடுவாரு, அவங்க அப்பா இறந்துடுவாரு. அந்த இன்னொரு அப்பா பேர் தாத்தா பேர் கூட நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நித்திய பிதாவாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நித்திய பிதாவா இருக்கிறபடியால், அவர் நமக்கு தகப்பனா இருக்கிறபடியால், நம் பிள்ளைகளுக்கு தகப்பனா இருக்கிறபடியால் அவரை நாம் பின்தொடர்வோம் என்று சொன்னால்
கர்த்தர் பெரிதான காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இக்கரையிலிருந்து நாம் அக்கறை போக வேண்டும். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை நாம் கொண்டாடும் போது அநேக ஏழை பிள்ளைகளை நினைத்துக் கொள்வோம். அநேக பாருங்க, சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் துணி இல்லாத அழுக்கு துணி போட்டு அந்த பிள்ளைங்க அப்படியே போவோம். அவங்களுக்கு கூட நம்ம சும்மா விடக்கூடாது. பாருங்க, ஒரு நாள் கூட நான் வீட்டுல இருக்கவே மாட்டேன். யார் என்ன கொடுக்குவாங்களோன்னு தெரிஞ்சு நிற்பேன். யார்கிட்ட நம்ம என்ன கேட்கறதுன்னு தெரிஞ்சு நிற்பேன். யார்கிட்ட அரிசி கேட்கறதுன்னு தெரிஞ்சு நிற்பேன். ஏன் சொல்லுங்க, கர்த்தர் என்னை அப்படியா நடத்தினார். ஹல்லேலூயா. பாடுகள் மத்தியில, வேதனைகள் மத்தியில நடத்தின அந்த தேவன் நமக்கு முன்மாதிரியா இருக்கிறபடியா அவரை பின் செல்கிற நாம முன்மாதிரியாக செல்லும் போது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஒரு ஏழைக்கு ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு துணி வாங்கிடுங்க இந்த வருஷம். ஒரு ஏழை சகோதரிக்கு பாருங்க, ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு புடவை வாங்கி கொடுத்துட்டு இயேசுவை நேசிக்கிறாருன்னு சொல்லுங்க. அதாங்க கிறிஸ்துமஸ். நல்ல பலகாரம் அதெல்லாம் கிறிஸ்துமஸ் கிடையாது. உங்க பக்கத்து வீட்டுல ஏழை பிள்ளைங்க பாருங்க, அங்க சுத்தில இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யுங்க, ஒரு ஃப்ராக் வாங்கி கொடுங்க. ஒரு அம்மாவுக்கு ஒரு சாரி வாங்கி கொடுங்க. இந்த ரோட்ல படுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு கம்பளி வாங்கி கொடுங்க. ஒரு சிஸ்டர் சொல்லின்னு இருந்த சிஸ்டர், இந்த வாட்டி எனக்கு 50 கம்பளி வேணாங்க, 50 கம்பளி வேணாங்க. ஏன்னு சொன்னாங்க, இந்த பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் படுத்துட்டு இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு யார் போர்வை கொடுப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு 4 நாளைக்கு முன்னே எல்லாம் இந்த ரோட்ல அங்க இங்க தொட்டிக்கிட்ட படுத்துனவங்களுக்கு எல்லாம் அந்த கம்பளிகளை எடுத்துட்டு போய் நானும் இன்னொரு சகோதரியை கொடுத்தோம். ஹல்லேலூயா. அதுதாங்க. அப்பதான் மத்தவங்க கேக்குறான், நீவு கிறிஸ்டினான்னு கேக்குறான், நீவு கிரைஸ்தரா, நீவு எங்க பக்கத்துல இதெல்லாம் நீவே மாடல், யாரு மாடல். ஹல்லேலூயா. இதெல்லாம் யார் செய்யறா? நம்ம தான். நீங்க கூட வாலிப பிள்ளைங்க கூட பாருங்க, யாருன்னா வாலிப பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நம்ம இக்கரையில இருந்து அக்கறைக்கு போக போகிறோம். இந்த 21வது வருஷத்தை நம்ம இன்னும் கொஞ்ச நாள்ல முடித்து 22வது வருஷத்தை நாம் காண போகிறோம். போக வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்து நமக்காக பாடுபட்டது போல, நமக்காக மனிதனால் பிறந்தது போல நாமுமாய் கூட கர்த்தருக்கு தியாகினம் ஒன்று செய்யும் போது, தாழ்மையில் இருக்கிறவர்களை நினைக்கும் போது, ஏழைகளுக்கு உதவும் போது, திக்கற்றவர்களுக்கு உதவும் போது, கர்த்தரை அறியாதவர்களுக்கு கர்த்தரை சொல்லும் போது, கர்த்தர் தான் உண்மையுள்ள தெய்வம் என்று சொல்லி நாம் அவர்களை கர்த்தரிடத்தில் கொண்டு வருவோம் என்று சொன்னால், அதை விட கிறிஸ்துமஸ் ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா. அவர் பிறந்தார், மீண்டுமாய் வரப்போகிறார். அவர் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவர் இக்கரையிலிருந்து நாம் அக்கறைக்கு போக போகிறோம். ஒரு நிமிடம் எல்லோரும் கண்களை மூடி கர்த்தருடைய பாதத்திலே அர்ப்பணிப்போம். விசுவாச கப்பல் ஒன்று செல்கின்றது, புயல் வந்த போதும் தென்றல் வீசும் போதும் அசைத்தாடி செல்கின்றது. அக்கறை நோக்கி அக்கறை நோக்கி ஏலேலோ 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 ஏலேலோ. விசுவாச கப்பல் ஒன்று செல்கின்றது, புயல் வந்த போதும் தென்றல் வீசும் போதும் அசைத்தாடி செல்கின்றது. அக்கறை நோக்கி அக்கறை நோக்கி ஏலேலோ 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 ஏலேலோ. பரந்த சமுத்திரத்தில் செல்கின்றது, பார சுமையோடு செல்கின்றது, பரப்பரப்போடு செல்கின்றது. பரப்பரப்பில் இருக்கும் இல்லம் தேடி
Hallelujah.